ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் முத்ரா தொழில் கடன் திட்டத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 முதல் 10 லட்சம் வரை நீங்கள் எந்த ஒரு ஜாமீனும் இல்லாமையே லோன் வாங்க முடியும். உங்கள் தொழில் நீங்கள் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை டெவலப் பண்ணணுன்னாலும் சரி, இதில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசு, இதில் 50,000 ரூபா வரை நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஷோர், இதில் 50,000 to 5 லட்சம் வரையும் வாங்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா தருண், இதில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் இதில் லோன் வாங்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த தொழில் செஞ்சால் நமக்கு இதில் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட கொட்டேஷனை கொடுத்து இதில் லோன் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சலூன் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் லோன் வாங்கலாம். அதேமாதிரி பியூட்டி பார்லராக இருந்தாலும் நீங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கு லோன் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக் ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடை வச்சுருந்து அதை நீங்கள் விரிவுபடுத்த விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கும் லோன் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுவண்டி கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சிற்றுண்டி உணவு கடைகள், அந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களும் இதில் லோன் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் இந்த காய்கறி பழங்கள்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்களும் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துணி கடை வச்சுருக்கவங்க வாங்கலாம். அதுக்கப்புறம் கோழிப்பண்ணை, மாடு வளர்த்தல், மீன் பண்ணை, தேனீ வளர்த்தல், பால் பண்ணை, பட்டு தொழில், பேக்கரி வச்சுருக்கவங்க அந்த பேக்கரியை டெவலப் பண்ணுறதுக்கு வாங்கலாம். அதுக்கப்புறம் ஏஜென்சி வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டுபவர்கள், அதுக்கப்புறம் கைவினை கலைஞர்கள், உற்பத்தி தொழிற்சாலை அமைத்தல் மற்றும் அதை புதுசாக தொடங்கினாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருந்த அதை டெவலப் பண்ணாலும் சரி, இதில் நீங்கள் லோன் வாங்க முடியும். இப்போது இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, நாம் என்னென்ன ப்ரூஃப்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு பார்க்கலாம். நீங்கள் 18 வயசு நிரம்பியவராக இருந்தால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு ஜாமீனமும் எதுவுமே தேவையில்லை நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கும், அது ஒரு காப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி சான்று, அதாவது உங்கள் ஃபோன் பில்லாக இருந்தாலும் சரி, இபி பில்லாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு வரி ரசீதாக இருந்தாலும் சரி, அது இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு மெஷின் வாங்குறீங்க, ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா அதோட கொட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தியிருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி நடத்தியிருந்தாலும் சரி, அதனுடைய லைசன்ஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% வரை வரும். நீங்கள் இதை இஎம்ஐயாக ஒரு 5 வருஷத்துக்கு பிரித்து கட்டுற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஆல்ரெடி நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே, பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ வரவு செலவு வச்சுருக்கீங்கன்ட்டு, அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செக் ரிட்டனும் வந்துருக்கூடாது. ஏதாவது வாரக்கடன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தீங்கன்னா இதில் லோன் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக லோன் வாங்க முடியும். இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். PMMY அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாவே அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அப்படி அப்ளை பண்ண முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PMMY அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு PDF ஃபைல் மாதிரி வரும். அதை ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்து அப்ரோச் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பேங்க்குமே, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு இதாக இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லேயுமே கிடைக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரோமில் போயிட்டு முத்ரா லோன் பேங்க்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். ஒரு 20 பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, HDFC பேங்க்கு, ICICI, பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இப்படி நிறைய பேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேங்க்கில் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை.
அப்போ தான் வந்து அவங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.